மூணார் லட்சுமி எஸ்டேட் விரிவாரை பகுதியில் புலி நடமாட்டம் அதிகரித்ததை தொடர்ந்து இப்பகுதியில் கூடு வைத்து புலியை பிடிப்பதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொழிலாளிகள் முன்வந்துள்ளனர். தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வனத்துறை தயாராக வேண்டும் என்றும் தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மூணார் லட்சுமி விரிவாரை பகுதியில்தான் புலியின் நடமாட்டம் கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளது. சில நாட்களாக இந்த பகுதியில் புலியின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரமும் புலியின் தாக்குதலில் பசுமாடு கொல்லப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்துதான் திங்கட்கிழமை அதிகாலையில் இப்பகுதி மக்கள் தேயிலை காட்டில் புலியை கண்டுள்ளனர். புலியின் நடமாட்டம் அதிகரித்ததோடு தொழிலாளிகள் வேலைக்கு செல்வதற்கும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கும் பயந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வேலைக்கு போகும்போது இந்த புலி நடமாட்டம் இருக்கு, அதனால ரொம்ப பயமா இருக்கு. அதனால பாரத் சார் பார்த்து இதை விட்டு பிடிச்சி வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு மாற்றி விட்டால் கொஞ்சம் நல்லது. காலையில் இப்போ வேலைக்கு போகுது பயமாக இருக்குது. நான் நேற்றுக்கு கூட இங்கே மேலே 4ஆம் நம்பர் நின்றுருக்கு. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் ஃபாரஸ்ட் சார் தான் பார்த்து அந்த புலியை பிடிச்சி வேறு எங்கிட்டாச்சும் காட்டு பகுதியில் விடணும். இந்த பகுதியில் ஏராளமான ரிசோர்ட்டுகளும் தொழிலாளி லயங்களும் ஏராளமான குடும்பங்களும் தங்கியுள்ளனர். வனவிலங்கு நடமாட்டம் அதிகரித்ததோடு தொழிலாளிகளின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மட்டுமல்லாது மாங்குளம் விரிவாரை மூணாருக்கு செல்லும் பயணிகளும் இந்த சாலை வழியாகத்தான் கடந்து செல்கின்றனர். வாகன பயணிகளுக்கும் வனவிலங்குகள் ஆபத்தாக மாறியுள்ளன. பொதுமக்களின் பயத்திற்கு தீர்வு காண்பதற்கும் வனவிலங்குகளை தடை செய்வதற்கும் வனத்துறை கூடு வைத்து புலியை பிடிக்க வேண்டும் என்றும் வனவிலங்குகளை வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என்றும் தொழிலாளி குடும்பங்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.